ஓகே, நீங்க அந்த முதல்ல அந்த கோடை ஷேர் பண்ணுங்க. அதுல இருந்து நம்ம இது பண்ணலாம். ஏனன் கோட் எடுங்க. 1 minute சார். ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்டா இருக்கட்டும், கோடு மட்டும் போகும். ஏன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதெல்லாம் நம்ம அடுத்த போஸ்ட்ல பார்க்கலாம். இப்போ நம்பை தெரியும், பாண்டாஸ் தெரியும், ரைட்? அதனோட பர்பஸ் தெரியும். Why we are using numpy, why we are using pandas தெரியும். Okay. TensorFlow. Maybe you would have started lot of things in your experience, right? தெரியல where you would start. ஒவ்வொரு விதமா it depends on your syllabus and it depends on your the other things as well. Okay. So TensorFlow என்ன? ஏன்னா since we started the deep learning process, we need to understand these libraries first of all. So அந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா we keep on getting confused. Okay. Just go to the tab, new tab, type TensorFlow. ஒரே வார்த்தை TensorFlow வந்து ஒரே வார்த்தை. எஸ், இந்த TensorFlow.org ஃபர்ஸ்ட், இல்லை அந்த அந்த ஃபர்ஸ்ட் TensorFlowன்னு இருக்குல்ல, அதை கிளிக். ப்ராப்ளமா? TensorFlow.org இருக்குல்ல, அதை அப்படியே கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டோம். ரைட். ஓ, ஓகே, குட். ஸோ டென்சர்ஃப்ளோ பற்றின ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட், ரைட்? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டென்சர்ஃப்ளோன்னு ஒரு வார்த்தை, ஒரு இது இருக்கு, ஒரு பேக்கேஜ் இருக்கு. அண்ட் தென் கெராஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஓகே, இதை பற்றிலாம் எல்லாத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு கோ டு தி டாக்குமெண்டேஷன் பார்ட். ஓகே, லேர்ன்னு கிளிக் பண்ணுங்க. மேலே இருக்கிற மெனுவில் லேர்ன் இருக்கு. எஸ், introduction new to TensorFlow, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இப்பயே பார்த்துட்டோம்னா தென் நீங்க வந்து TensorFlow பத்தி இன்னும் ஒரு ஐடியா கிடைச்சு. ஓகே, கோ அப், மேலே போங்க, மேலே. ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா இப்போ இந்த TensorFlow, the basic definition, why we are using or calling, once you started the neural network, அதை ஸ்டார்ட் பண்ண உடனே TensorFlow அப்படின்ற மாதிரி நிறைய
நிறைய விதமாக பயமுறுத்துவாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப கஷ்டம், அது கஷ்டம். இதெல்லாம் வந்து அகாடமிக்கில் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு அசம்ஷன். ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை. நம்மளோட வேலையை ரொம்ப ரொம்ப சுலபமாக்கிறதுக்கான ஒரு லைப்ரரி தான் TensorFlow. Okay, so it makes it easy for beginners and experts to create machine learning models for desktop, mobile, web, and cloud. நீங்க எங்க போனாலும் சரி. ஓகே, இப்போ there are so many libraries in basic machine learning itself. Then what is the need for TensorFlow? அது தெரிஞ்சுக்கணும்ல. So okay, go to the chat GPT. இது கரெக்டான கேள்வி. Okay. Start a new chat. வேற ஏதாவது புது செஷன் பண்ணுங்க. Just try it. What is the difference between the basic machine learning libraries and TensorFlow? What is the difference between the basic machine learning libraries and basic machine learning libraries and TensorFlow? இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா there should be some TensorFlow வந்து ஒரே வார்த்தை. It's not two different things. But okay, எடுத்துச்சு. Fine. Okay, so basic ML libraries like scikit-learn, NumPy, Pandas, there are so many other things as well. Focus on general purpose machine learning and data manipulation tasks, while TensorFlow is primarily for deep learning and more complex neural network models. Okay, so இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் பர்பஸ். இந்த பர்பஸ் தெரிஞ்சாதான் ஓகே. இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது we have so many different libraries, packages, modules in basic machine learning itself. What is the need for TensorFlow? So TensorFlow, ஓகே, அது வந்து ஒரு ஒரு சின்ன டெஃபினேஷன், ஒரே ஒரு ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி ஒரு சின்ன. Okay, so it is primarily for a deep learning and more complex neural network models. Neural network model எங்கெங்கெல்லாம் டீப் லேர்னிங் டாஸ்க் நம்ம பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம TensorFlow யூஸ் பண்ணும்போது our life would be easier because a TensorFlow is having so much of comfort zone. நமக்கான ஒரு லைப்ரரியை ரொம்ப அழகாக பேக்கேஜ் ஆகும், மாடியூல் ஆகும், TensorFlow நிறைய இருக்கு. அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட் இட் இஸ். The core purpose machine learning தெரியும், right? So libraries like scikit-learn provide essential tools for traditional ML algorithms such as decision trees, logistic regression, and so on and so forth. TensorFlow purpose, it is built for developing and deploying deep learning models, particularly neural networks. It provides tools to create and train complex architectures like CNNs, RNNs. RNN is nothing but recurrent neural network. Okay, CNN is nothing but convolutional neural network. Maybe you have been studied or you will study in future in your semesters. Okay, so AN immediate CNN தான். CNN RNN and அதில் வந்து இன்னொரு 3 இல்லை 2 இருக்கும். அவ்வளோதான் இந்த நியூரல் நெட்ஒர்க்கில் ஃபேமஸாக இருக்காரு. அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் GAN அண்ட் தி அதர் RAG மாடல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து generative AI models, and then LLMs, and then their applications, and then agentic AI, and so on. And it is going on. Okay. இப்போ TensorFlow application எதுக்கு? Deep learning purposes, neural network purposes. It provides tools to create and train complex architectures. அதுதான் முக்கியம். ஆக்சுவலா நியூரல் நெட்ஒர்க் வந்து நீங்க பேசிக் லைப்ரரியில கூட பண்ணலாம், ஆனா பயங்கரமா டைம் எடுத்துக்கும். Basically, you can try. Okay, no issues. You can try with the other alternate அப்படி போட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் இப்போ இதில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிற ஒரு TensorFlow யூஸ் பண்ணி 2 மணி நேரம் ஆகிற ஒரு விஷயம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஆகும், 20 மணி நேரம் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் மேக்ஸ் த டூல்ஸ், அதுக்கான டூல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. யூ கேன் ட்ரெயின் த மாடல் ஈஸிலி.
using TensorFlow. Modeling complexity. So basic ML libraries generally used for simpler models that don't require extensive computation power or ultimately GPU acceleration. ஸோ ஏற்கனவே நம்ம இதை பற்றி அங்கங்கே தொட்டு பேசியிருக்கோம். டீப் லேர்னிங் வரும்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஜிபியூவை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு சிம்பிளாக சொல்கிற அந்த டேர்ம் இருக்குல்ல, NVIDIA, தி அதர் கிராஃபிக்ஸ் கார்டு. ஓகே, இப்போ இதில் இப்போ நீங்கள் ஒரு நியூரல் நெட்வொர்க் அப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் விஷன் சிவி ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிவியோட அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் ஃபேஷியல் டிடெக்ஷன், இதுதான் அப்ளிகேஷன். அதில் வந்து ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 1000 எம்ப்ளாயிஸோட டேட்டா பேஸ் இருக்கு, 1000 எம்ப்ளாயிஸோட ஃபுல் டேட்டா பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அது என்ன, எல்லாமே வீடியோ பேஸ்டு இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து யூ ஆர் நாட் கோயிங் ஃபார் கிளவுட், நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் சர்வர்லேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? இது வந்து பர்டிகுலராக இது வந்து ஒரு மாடல், ஒரு ஏஐ மாடல், ஒரு நியூரல் நெட்வொர்க் மாடல் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இட் இஸ் ரன்னிங் கன்கரண்ட்லி. we don't have any ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுற எந்த விஷயம் இல்லை, அப்பப்பயே நடக்கணும். இது உங்களுக்கு தேவை பக்காவான ஒரு இன்டர்நெட்டு அண்ட் தென் த ஜிபியூ இன்ஃபர்மேஷன். அண்ட் ஜிபியூன்னு சொல்லும்போது இட்ஸ் அ கலெக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் பிசி ஆர் சர்வர் ஆர் யுவர் லேப்டாப். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கான்ஃபிகரேஷனில் உங்கள் லேப்டாப்பை வச்சுருந்தாலும், ரைட்? ஸோ ஒரு நியூரல் நெட்ஒர்க் இல்லை கம்ப்யூட்டர் ஒரு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ், டெக்ஸ்ட் வீடியோ ஒரு மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது you would need lot of GPU space or the advanced GPU infrastructure. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு 1000 இல்லை ஒரு 2000 விஷயத்த டேட்டாவை ரன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 48 hours மினிமம். நான் சொல்கிறேன் 48 hours, குறைஞ்சபட்சம் 48 hours ஆகிடும் அந்த அந்த ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் தி லேட்டஸ்ட் ஆர் அட்வான்ஸ்ட் ஜிபியூ இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு அதுக்கு தேவையான நீங்கள் அது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன், இதுக்கு தகுந்த ஜிபியூ இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கனாலே you will get lot of information, you will get lot of recommendations. Okay, so mostly NVIDIA is just getting advanced these days. Okay. So இப்போ இந்த படிக்கிற மாடல்ல இருந்து, அதாவது ANN, CNN, RNN, இது வரைக்கும் நம்ம வந்து I don't want to get you diverted, ஏன்னா I want to show you lot of examples. என்ன பிரச்சனைனா அந்த எக்ஸாம்பிள் எல்லாமே ஜென்ஏல இருக்கு. ஓகே, அப்போ அதனால ஐம் ஜஸ்ட் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போகலான்னு. சரியா? ரைட். ஸோ இதுதான் இந்த ஜிபியோட இன்ஃபர்மேஷன். கட்டாயம் நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும், ஓகே இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏஎம்எல்ல தான் பண்ண போகிறீங்க, இல்லை டிஎஸ்ல தான், டேட்டா சயின்ஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கெட் த ரெக்குயர்மெண்ட் ஃபர்ஸ்ட். ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெதர் யூ நீட் டு கோ வித் தி ஃப்ரீ சர்வர்லாம் உங்களுக்கு நிறைய இப்போலாம் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. சிலதெல்லாம் இருந்துச்சு. ஈவன் உங்களுக்கு வந்து ஐபிஎம்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $300 அவ்வளோதான், அதோட நிறுத்திப்பாங்க. ஈவன் அமேசான் தேர் கிவிங் $300, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓகே, ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ரன் பண்ணி விட்டாலே ஒரு நாளில் காலியாக போயிடும், இல்லை 2 நாளில் காலியாகிடும். ஓகே, ஸோ again that is very very a threat to your credit card data stack. ஸோ இந்த இதெல்லாம் இருக்கு. ஏன் கிளவுட் அப்படின்னாலே ஐ திங்க் கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு இருக்கு. உங்களை மாதிரி நீங்கள் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ virtual computer and you are keeping all the documents and the applications over there. அவ்வளோதான், எங்க இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ணுவீங்க. பட் ஷுட் பி வெரி, ஐ மீன் அதுக்கு தான் அந்த க்ளவுட் டெக்னாலஜியே நமக்கு இருக்கு, ரைட்? தட் இஸ் a different topic altogether. ஸோ நீங்கள் க்ளவுடில் கட்டாயம் இப்போ ஏன் நிறைய பேருக்கு நிறைய ஐடியா இருக்கு, ஆனால் நிறைய ஐடியாஸ் எல்லாமே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்குதான் இல்லை. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்
சம்டைம்ஸ் க்ளோஸ் அண்ட் க்ளோஸ் ஃபார் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஐடியா இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏஐல பில்ட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் லைக் திஸ். அதனால தான் எல்லா ஏஐ ஸ்டார்ட் அப்புமே வந்து தே ஆர் கோயிங் ஃபார் ஃபண்டிங். இது ஒரு முக்கியமான ரீசன். மற்ற லாங்குவேஜ் மாதிரி கிடையாது, மற்ற ப்ரோக்ராமிங் இது மாதிரி கிடையாது, மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி கிடையாது இந்த ஏஐல பொறுத்த வரைக்கும். ஏஐக்கு வந்து நிறைய எல்லாமே இட் சீம்ஸ் தட் இட் இஸ் ஆல் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் ஏஐ ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்து இது பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு கெட் லாட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரைட் ஃப்ரம் தி சாஃப்ட்வேர்ஸ் ஆர் டூல்ஸ். அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கிளவுட் ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் ஏன்னா கிளவுட் ஸ்டோரேஜில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு ஜிபியு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைக்க முடியும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, ரன்னே ஆகாது உங்களோட. ஏன்னா இது ஏஐ அப்ளிகேஷன், ஆன் த ஸ்பாட் நிறைய விஷயங்கள் ரன் பண்ணணும். ஜஸ்ட் இமேஜின் யூ வாண்ட் டு கிரியேட் அப்ளிகேஷன் லைக் ஊபர். நான் இது சின்ன சிட்டிக்கு மட்டும்தான் இந்த ஊபர் மாதிரியான அப்ளிகேஷன் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா கூட, சின்ன சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தஞ்சாவூர் இல்லை மதுரையும் பெரிய மெட்ரோ சிட்டி, தஞ்சாவூர் ஓரளவுக்கு நாட் லைக் மதுரை, பட் ஸ்டில் இட் இஸ் அ ஹியூஜ். அந்த இடத்துக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்றதுக்கு கூட யூ நீட் டு யூ கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதான் சொல்ல வரேன். இப்போ வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு கோடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஊபரோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ். ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு கோடி ஒன்லி ஃபார் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஃபார் கிளவுட், அவ்வளோதான். ஒரு கோடிக்கு நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் அதில் வைக்க முடியும்? மிஞ்சி போனால் ஒரு லட்சம் இல்லை 50,000 டேட்டா தான் வந்து உங்களுக்கு. ஏன்னா இது ரெகுலர் 24/7 ஆக்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ரைட்? ஸோ ரெக்வஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இட் ஷுட் பி டெசிஷன் மேக்கிங் ஆன் த ஸ்பாட்டில் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கணும். ரைட்? யூ கேனாட் மற்ற இது மாதிரி நம்ம டைம் எடுக்க முடியாது. அதே மாதிரி மற்ற ஃபுட் டெலிவரி ஆப்ஷன் அது. அப்போ ஜஸ்ட் இமேஜின் ஹவு மச் தே ஆர் ஜஸ்ட் ஸ்பெண்டிங். நீங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஓலா தே ஆர் யூஸிங் தேர் ஓன் மேப். கூகுள் மேப் ஆக்சுவலாக அவ்வளோ பே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தே ஆர் ஹேவிங் தேர் ஓன் மேப், வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆர் நாட், பட் ஓரளவுக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, பட் கம்ப்ளீட்லி தே மூவ் இன்டு இன்ஹவுஸ் மேப். பார்த்துக்கோங்க. ஓகே, ஐ மீன் அட் எனி காஸ்ட் அது வந்து பில்லியன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டேட்டா பேஸ் இருக்கும். அதுக்கான விஷயம் ரன்னிங் காஸ்ட் இருக்கு, அதுக்கான சர்வர் இருக்கு, எவ்வளோ இருக்கு. அதுக்கு தான் வந்து ஃபண்டிங் இருக்கு. ஓகே, தே வில் டேக் கேர். அதுக்கு தகுந்த மாதிரி ரன்னிங் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ இருக்கு. பட் ஸ்டில் அந்த அந்த ஒயிட் பேப்பர்ல நீங்க பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, ப்ராஃபிட் எப்படி இருக்கு, ரெவன்யூ எப்படி இருக்கு, ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமா அதை பார்க்கும்போது அட்லீஸ்ட் அதெல்லாம் அடுத்த பொலிட்டிக்கல் வியூன்னு வச்சுக்கோங்களேன். அது தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் as ஏஎம்எல் இல்லை ஏஐ டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ ஏஎம்எல் பொறுத்த வரைக்கும் இல்லை ஏஐ டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் it is not that one thing you have to focus. There are many things you have to focus, and because that role requires these kind of things. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பிகர் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் மட்டும்தான் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும், ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அதனால தான் வந்து இதில் நிறைய பேர் ஏன் இதை வந்து பெரிய ஒரு சேலஞ்சிங் ஒரு ஒரு ஜாப் மார்க்கெட்டாக பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஒவ்வொரு நிமிஷமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயம் இருக்கு. அதர் தேன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஆட்டோமேஷன் வந்துருச்சு. யூ டோன்ட் ஹேவ் டு வரி சின்ஸ் யூ ஆர் இன் ஏஐ. அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூகுள் அனௌன்ஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% ஆஃப் தேர் கோட் இட் இஸ் ஜென்ரேட்டட் த்ரூ ஆட்டோமேஷன். யோசிச்சு பாருங்க. அப்போ தே ஆர் அலோவிங் ஆல் திஸ் திங்ஸ். கூகுளே அலோவ் பண்ணுறாங்க, நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க, பட் ஐ வாண்ட் தி ரிசர்ச். அவ்வளோதான் அவங்களோட வேலை. அப்போ அவங்க என்னன்னா இந்த சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ்.
அப்போ ஜிபியு இன்ஃபர்மேஷன் தெரியணும், உங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரியணும், ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஒரு எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாத்த பற்றின ஒரு ஐடியா இருக்கணும். அப்போ யூ ஹாவ் டு கீப் ஆன் அப்டேட்டிங் அண்ட் ஆல்சோ அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும். யூ ஷுட்ன்ட் ஸ்டாப். நீங்கள் ஏஐ மார்க்கெட்டில் இருக்கணும், சர்வே பண்ணணும் அப்படின்னா அப்டேட் அண்ட் அப்கிரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மறந்துடாதீங்க எப்போதுமே. கொஞ்சம் அப்படி சோம்பேறித்தனமாக விட்டுட்டா கூட யூ வில் பிஹைண்ட் தி பார். ஓகே, கொஞ்சம் அந்த இதுல இருந்து பெஞ்ச் மார்க் வந்து கீழே வந்துடுவீங்க. அப்புறம் உங்களோட சேலரியை மறுபடியும் நீங்கள் பிடிக்கிறதுக்கு அதுக்குள்ள நிறைய பேர் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிபியு கைண்ட் ஆஃப் திங். இதை பற்றி நம்ம வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் நம்ம ஜென்ஏல வரும்போது அதை வந்து அதை பற்றின ஃபுல் ஸ்டடியாக நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஓவர்வியூ. ரைட், மாடலிங் காம்ப்ளெக்சிட்டி. Generally used ML libraries பார்த்தீங்கன்னா generally used for simpler models that don't require extensive computing. Okay, that's what you said. Supports both basic and highly complex models and is designed to take advantage of GPU acceleration. The second point, that is TensorFlow, which is essential for training large-scale deep learning models. ஸோ டென்சர் ஃப்ளோ யூஸ் பண்ணோம்னா சில பேசிக் இதை வந்து க்ரைட்டீரியா முதல்ல அது இது பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த இதையே ரன் பண்ண முடியும், ஏன்னா ரன் பண்ண முடியாது. இப்போ ஏன் நான் வந்து கொலாப் வந்து நான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னா, கொலாப் வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்பில்ட், எல்லா லைப்ரரியும் இன்பில்ட்டாகவே இருக்கு. இப்போ ஜூபிட்டர் எடுத்துக்கோங்க, ஜூபிட்டர் என்வரான்மெண்ட் சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஒவ்வொரு தடவையும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கேன் ஒவ்வொரு லைப்ரரியும். பட் வேற கொலாப் அது அது ஆல்ரெடி இருக்கு. தேவைப்பட்டால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி, இப்போ ஸ்பாட்டிஃபை அப்படின்னு ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு மேனுவலி கோ அண்ட் இன்ஸ்டால் இட். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நாங்கள் போக வேண்டியிருக்கும், மற்றபடி எதுவும் எனக்கு இதாக இருக்காது. ஸோ இந்த அடாப்டேஷன் டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சில சில ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகிடும், அந்த விஷயம் நீங்கள் ப்ரீ ரெக்வசிட்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போதே நீங்கள் வந்து பேசிக் மாடலில் ரன் பண்ணலாம், அட்வான்ஸ் மாடலில் ரன் பண்ணலாம், தட் டசன்ட் மேட்டர். ஸோ அதில் அந்த டென்சர்ஃப்ளோவில் இருக்கு. Workflow and interface. TensorFlow provides lower level operations that allow for more control over model architecture and training, ideal for researchers and engineers who need customization. Okay, but ML வந்து designed with simplicity in mind, allowing for straightforward model building, training and evaluation in a relatively short pipeline. அவ்வளோதான். பைப்லைன் அப்படின்ற ஒரு இதே அங்கே இருக்காது. மிஷின் லேர்னிங் டேரெக்டாக இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம், ஜஸ்ட் தட்ஸ் இட். பட் இஃப் யூ ஹேவ் பிட்ஸ் அண்ட் பீசஸ், இஃப் யூ ஆர் ஜாயினிங் லாட் ஆஃப் திங்ஸ் டுகெதர், அது வந்து ஒரு பைப்லைன் 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும், ஜஸ்ட் லாட் ஆஃப் கியூ, ரைட்? அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் டென்சர்ஃப்ளோ வந்து இட் இஸ் கிவிங் யூ மோர் லக்ஸரி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் பிகர் மாடல்ஸ். ஓகே, அந்த ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸி, இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணுறதுக்கும் ஈஸி. Then fourth point, flexibility and scalability. Okay. TensorFlow extremely scalable and suitable for large data sets and distributed computing. It's used for industrial applications and allows easy deployment across different environments. Cloud, mobile, embedded systems, wherever it's easily, you can deploy application. See, end of the day, நீங்கள் எந்த விஷயம் ஒர்க் பண்ணாலும் அது ஒரு அப்ளிகேஷனாக மாறணும். அப்போதானே வந்து அந்த அப்ளிகேஷன் ஹேஸ் சம் மீனிங்ஃபுல், ஹேஸ் சம் மீனிங், அதர்வைஸ் இட் டசன்ட் ஹேவ் எனி சென்ஸ், ரைட்? அப்போ என்ன பண்ணணும், இட் ஜஸ்ட் இது 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 வந்து அடாப்டேஷனுக்கு போகணும் ஃபர்ஸ்ட், ரைட்? நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாக இருக்கும், அப்போ ட்ரைனிங்கும் பெருசாக இருக்கும், டெஸ்டிங்கும் பெருசாக இருக்கும், வேலிடேஷனும் பெருசாக இருக்கும். ஓகே, நீங்கள் பேசிக் மிஷின் லேர்னிங்க்கும் டீப் லேர்னிங் மாடலுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன் வை வி ஆர் கோயிங் ஃபார் டீப் லேர்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதை பற்றி பேசுங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் again it depends on the problem statement. எடுத்தோடனே நம்ம டீப் லேர்னிங் போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. பட் again it depends on the problem statement. ரொம்ப அது இது டீப் லேர்னிங்ல தான் இது முடியும்னா வேற வழியே இல்லை, தான் போய் ஆகணும்,
ரைட். ஸோ எல்லா இதுலேயுமே வந்து ஏஐயோட இம்பேக்ட் இருந்தாலும், இஃப் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரெக்வயர்ஸ் you to build in deep learning, then there is no ஏன்னா இந்த ரீசனுக்காக நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னா, தென் வி ஷுட் ஹாவ் அ அஃபோர்டபுள் ரீசன். அப்படி அஃபோர்டபுள் ரீசன் இல்லை அப்படின்னா, வில் மேக் இட் இன் அவர் ஓன் பேசிக் மிஷின் லேர்னிங். அப்போ பேசிக் மிஷின் லேர்னிங் என்ன ஆகும், நீங்கள் ஸ்கேலபிள் பண்ணும்போது ரொம்ப இஷ்யூ சேலஞ்ச் வந்து. ஓகே, ஸோ அந்த அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சேலஞ்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே மாடலில் ஓகே வி ஜஸ்ட் கோ ஃபார் டீப் லேர்னிங் போயிடலாம் அப்படின்னா, தென் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ அந்த மாதிரி மாடலில் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும், ஸ்கேல் பண்ண முடியும். வேற இன் சிம்பிள் ஆர் பேசிக் மிஷின் லேர்னிங்கில் ஸ்கேல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்கேல் பண்ணுறது அப்படின்னா, ஒரு மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ இந்த விஷயம் இருக்குதுங்க, இன்னும் அந்த அந்த அப்ளிகேஷன் பார்க்கணும் நீங்கள், அது இன்னும் முடியல நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக இல்லையா. நீங்கள் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் இருக்குல்ல, finding out the right machine learning algorithm for any given data set. Okay. இப்போ அதை எடுத்துட்டீங்க, அது வந்து மிஷின் லேர்னிங்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். திங்க் பண்ணுங்க, அதை வந்து ஸ்கேல் பண்ண முடியுமான்னு பாருங்க. டீப் லேர்னிங் முடியும் போது சொல்கிறேன். டீப் லேர்னிங் முடியும் போது அதையும் இதையும் be able to compare. அப்போ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். யூ கேனாட் டூ. இங்கே வரும்போது இட் ஷுட் பி ஓப்பன். அது பெரிய விஷயமா இருக்கும் இங்கே வரும்போது. இப்படி இந்த டீப் லேர்னிங் வரும்போது யூ வில் ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், பட் அங்கே வந்து லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். அதுக்காக தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அந்த மாடல் அவ்வளோதான், ஸ்கேல் ஆகாது. அப்போ நீங்கள் நியூரல் நெட்வொர்க்கோ இல்லை டீப் லேர்னிங்க்கு வரும்போது ப்ராடர் ஆஸ்பெக்ட், ப்ராடர் சென்ஸ், ப்ராடர் ஐடியாஸ், இதெல்லாம் பெருசு, எல்லாமே பெருசு. ஓகே, ஸோ ஓகே, இந்த நேரத்தில் நான் இது சொல்லுவேன், அந்த அப்ளிகேஷன் கோடு எல்லாம் ரன் ஆயிடுச்சு. நான் சொன்ன அந்த சின்ன சேஞ்சஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சதா? டைம் இருந்ததா? சார் இல்லை பண்ணியிருக்கோம் சார், அது இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணணும். அப்படியா, சரி, முடிச்சுட்டு சொல்லுங்க. ரைட். ஓகே. சப்போர்ட்டட் மாடல்ஸ் சொல்லுங்க. அதான் சார் மண்டே போல ஃபுல்லாக. சரி, ரைட். Supported models, TensorFlow primarily focused on deep learning, but also supports traditional ML algorithms. Although it's less commonly used for non-deep learning tasks. Simple. Use பண்ணலாம், but it is very, very less. Ease of use, okay, 6th point. Okay. Has a steeper learning curve, especially for users not familiar with neural networks or lower level model customization. இப்போ டென்சர்ஃப்ளோ அப்ளிகேஷன், இந்த பேக்கேஜோ லைப்ரரியோ இந்த இல்லை அந்த ஃப்ரேம் ஒர்க்கோ அந்த டூலோ, இப்போ வந்து நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணலாம். டெப்ளாய்மெண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு டென்சர்ஃப்ளோ வந்து சின்ன இந்த விஷயம் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். தட் இஸ் த திங் யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் ஆன். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ இது பார்க்கறதுக்கு, இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு நமக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ரைட். ஓகே, டென்சர்ஃப்ளோ, இதுதான் டென்சர்ஃப்ளோவோட அப்ஜெக்டிவ், டென்சர்ஃப்ளோவோட இன்ஃபர்மேஷன். திங்க் இன் அ ப்ராடர் ஆஸ்பெக்ட். நீங்கள் டென்சர்ஃப்ளோவை நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட்டுக்கு வரைக்கும் யூஸ் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் வாங்க, அந்த TensorFlow.org வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா TensorFlow எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்க. Learn the fundamentals. TensorFlow கீழே பார்த்தீங்கன்னா learn the foundations of TensorFlow with the tutorials for beginners and experts. Create your next machine learning project for web. Use TensorFlow.js JavaScript to create new machine learning models and deploy existing models with JavaScript. நீங்கள் வந்து கிரியேட் மட்டும் இல்லை, நீங்கள் டெப்ளாய் பண்ணுறதுக்கும் இது இந்த விஷயம் TensorFlow வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் மொபைல் அண்ட் எட்ஜ், and then production. Deploy a production ready ML pipeline for training and influence using PFS. Okay, வாங்க. And end-to-end, okay, prepare and load data for successful ML outcomes. Data can be the most important factor in the success of your ML endeavors. It offers multiple data tools to help you consolidate.
ஸ்டாண்டர்ட் டேட்டா செட்ஸ் இருக்கு, ஹைலி ஸ்கேலபிள் டேட்டா பைப்லைன்ஸ் ஃபார் லோடிங் டேட்டா, ப்ரீ ப்ராசஸிங் லேயர்ஸ், tools to validate and transform large data sets. Additionally, responsible AI tools help you uncover and eliminate bias in your data. Okay. இப்போ இந்த விஷயத்தோட நான் நிறுத்துறேன் இன்னைக்கு. Try to find out what is responsible AI. இது ஒரு பெரிய டாபிக்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஏஐ? அப்போ ரெஸ்பான்சிபிள் ஏஐல என்னெல்லாம் நம்ம வந்து டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஏஐனா என்ன? அது அந்த 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 கான்செப்டை இல்லை அந்த கான்டெக்ட்டை நம்ம எந்தெந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டாப் ஓவர் ஹியர். இப்போ புரியுதா? இப்போ ஏஎன்என்னு ஒரு சின்ன விஷயம் நம்ம எல்லாம் ரன் பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் ஒரு விஷயத்தையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியே தீரணும். அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கலாம். டோன்ட் ஹேவ் டு வரி. இதெல்லாம் டைம் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த 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 ஒரு அல்காரிதம் முடியும். ஓகே, ஏதாவது கேள்வி இருக்கா இன்னைக்கு? இதை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு அப்ரோச். ஓகே, உங்களோட கிளாஸ்ல இல்லை வேற யாராவது எந்த அப்ரோச் பண்ணாலும் இந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் டபுள் செக் பண்ணிக்கங்க. டோன்ட் ஹாவ் டு இது இப்படி தான் பண்ணணும், நீ யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ண அவசியம் இல்லை. பட் கீப் இட் வெரி, திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ஹேண்டில் இட். இதுதான் பிரச்சனை. இப்போ இது வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் பீப்புள் மட்டும்தான் தெரியும் ஹவு வி நீட் டு அப்ரோச். மிஷின் லேர்னிங் பிரச்சனையே கிடையாது, பட் டீப் லேர்னிங் இஸ் ஆல் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். அதனால நிறைய பேர் இதை டச் பண்ணவே மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு இருக்கும், அந்த கான்செப்டை சொல்லுவாங்க, புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பட் டசன் அவ்வளோ சீக்கிரம்லாம் எல்லாருக்கும் புரிய வச்சிட முடியாது. ஓகே, இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃப்ளோ. ஏன்னா இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இது தேவைப்படுது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு விஷயமா அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். சரியா? ரைட். ஹோம்ஒர்க், டோன்ட் ஃபர்கெட் ரெஸ்பான்சிபிள் ஏஐ, இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. ஓகே, ரைட். ஸோ இது இது எங்கே போனாலும் இதை இதை வச்சுக்கோங்க. ஈவன் லேட்டஸ்டாக நான் நேற்று ஒரு பாட்காஸ்ட் பண்ணேன், அதுலேயும் இந்த ரெஸ்பான்சிபிள் ஏஐ பற்றி அவங்க சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதை வந்து எப்படி நம்ம எந்த கான்டெக்ட்ல எடுத்துக்கணும், அதை நீங்கள் ஜஸ்ட் ஸ்டடி தட். ஓகே, தேங்க்யூ. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, சாரி, நாளைக்கு நான் ஈவினிங் ட்ராவல் பண்ணுறேன். உங்களுக்கு காலையில் டைம் இருக்கா? காலைல காலேஜ் எடுத்துட்டு காலேஜ் இருக்கா? ஓகே. நான் நாளைக்கு நைட்டு 6 மணிக்கே கிளம்பிடுவேன். ஃபுல்லாக ட்ராவல்லே இருப்பேன். ஐ வில் பி பேக் ஆன் சண்டே. மண்டே பார்க்கலாம். அப்போ ஓகே சார். ஐ வில் கிவ் யூ மோர் ப்ராஜெக்ட்ஸ். ஆக்சுவலாக நான் இந்த இதில் டீப் லேர்னிங்ல இன்னொரு 4-5 அல்காரிதம் இருக்கு. இதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, இன்னொரு ஹோம்ஒர்க் கூட எடுத்துக்கோங்க. பொமக்ரெனேட். பொமக்ரெனேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா சார்? பொமக்ரெனேட். அது என்ன சார்? ஓகே, பொமக்ரெனேட் அப்படிங்கிறது அது ஒரு என்எல்பி லைப்ரரி. அதான் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் மாடல் ஃபார் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கான ஒரு லைப்ரரி. Go and search for pomegranate.org. நேம்லாம் கொஞ்சம் பயங்கர ஃபன்னியாக இருக்கும், பட் அதுதான் வந்து நமக்கு பெரிய ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டர். அது pomegranate.org. ஸ்பெல்லிங் பார்த்துருங்க, ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துருங்க. இல்லைன்னா பொமக்ரெனேட் என்எல்பி நேட் என்ஏடி என்ஏடி என்இடி இல்லை ஏடி .org. ஓகே, ஸ்லோவா வெளியாங்க. பொமக்ரெனேட் என்எல்பி எழுது. பொமக்ரெனேட் என்எல்பி என்எல்பி ஸ்பேஸ் என்எல்பி. எஸ், இதில் ஜிட்டாப்லேயே நிறைய இருக்கும். ஜிட்டாப்ல, பட் அதுக்கு தனியாக வெப்சைட் இருக்கு.
பார்த்துட்டு. ஸோ பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேக்கிங் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஒரு பேக்கேஜ். இந்த மாதிரி டென்சர்ஃப்ளோ மாதிரி ஒரு பேக்கேஜ். ஓகே, நிறைய மாடலிங் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. இப்போ நம்ம யூஸ் பண்ற சாட்ஜிபிட்டியில் யூஸ் பண்ற மாடல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ஸ். டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இது ஹோமோஜெனேட் பண்ணிடுச்சு. ஓகே, அதனோட நெக்ஸ்ட் எவல்யூஷன் தான் வந்து சூப்பர் எவல்யூஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். பாருங்க, இதெல்லாம் வந்து யூ கேன் டெவலப் சிம்பிள் அப்ளிகேஷன். இதுக்கெல்லாம் வந்து ஐ மீன் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் டெவலப்பிங் எ மாடல். நீங்கள் சின்னதாக ஒரு மாடலை ரெடி பண்ணி அதே வந்து ஒரு விஷயமா ஒரு ப்ராடக்டாவோ இல்லை ப்ராஜெக்டாவோ நீங்கள் காமிக்கலாம் ஒரு இன்டர்வியூவில். அது வந்து பயங்கரமாக கெட் அப்ரிஷியேட்டட். ஓகே, இதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இதுக்கப்புறம் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே சார். தேங்க்யூமா.